கொடு சாமி விட்டு போகின்றே உந்தன் நட்பு வணக்கம் சொல்லி விடு கொடு வீடு வாசல் தாண்டுகிறேன் ஹாய், என்னோட பேர் நிமிஷா. நான் சிங்கமலையில் ஈச்சந்தி என்ற ஒரு கிராமத்தில் வசிக்கிறேன். நிலுஷா வந்து ஏலவலுக்கு தான் எங்களோட ஸ்கூலில் வந்து சேர்ந்தது. கலைத்துறையில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட். நிலுஷா வந்து என் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட். அவள் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக என்ன ஸ்கூலில் படிச்சிருக்கேன். பாடுறது மட்டும் இல்லாமல் அனௌன்சிங், பேச்சு, கவிதை அப்படி எல்லாமே செய்வேன். ஸ்கூலில் நடக்கிற என்ன நிகழ்ச்சி என்றாலும் வேறு பாட்டு இல்லாமல் நடக்காது. எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக எங்கள் அம்மா தான் இருப்பாங்க. எங்கே போகிறனாலும் என்னத்துக்குனாலும் அம்மா அப்பா 3 பேர் தான் இருப்பாங்க. என்னுடைய மகள் நிலுஷா, அவள் சின்ன வயசுலேருந்தே அவைக்கு பாடுற திறமை இருந்து இல்லை எங்களோட கோயில் ஆலயங்களில் நடக்கிற நிகழ்வுகள் எல்லா மேடையிலையும் நான் ஒரு பாட்டை செலக்ட் பண்ணி அவைக்கு கொடுத்து பாட விட்டு கொண்டிருந்தேன். நான் பிள்ளையின் நல்ல திறமையானவ, கலை நிகழ்வு எல்லாத்துலேயும் கலந்து கொள்வாள். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் இருக்க டீச்சர்ஸ், எங்கள் ஊர் மக்கள் எல்லாருமே எனக்கு என்னோட இந்த மியூசிக் ஜேர்னியில் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க. சில நொடி சிரிப்புல சிறையில அடைக்கிற தின மனசுல கல்லவர நடக்குது. முட்டி முதல் அடி வருதுன்னு மிரட்டுற கிளப்பா இருக்கு. எனக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு க்ரௌண்ட் ஸ்டேஜ் ஏறுறதுக்கே கொஞ்சம் நர்வஸ், பயமாக தான் இருந்தது. இவ்வளோ தூரம் மியூசிக்கில் இப்படி வந்தது காரணம் என்னோடய டீச்சர் அவையிற மோட்டிவேஷன். அதால் எனக்கு அவள் இன்னொரு அம்மா மாதிரி. எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அவருடைய அந்த கலை நிகழ்வு இல்லாமல் நடைபெற்றதே இல்லை. இந்த யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகிற வரையும் அந்த டீச்சர் தான் எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருந்தா. ஒரு முறை சொல்லி கொடுத்தால் காணும் அவர் அழகாக பாடுவார். அம்மம்மாவுக்கு இப்போ வந்து 80 வயதாகுது. அம்மம்மா தான் என்னோட ஃபுல்லாகவே சப்போர்ட்டாக இருப்பாங்க. நான் தான் பெரிய கஷ்டப்பட்டு நான் கஷ்டப்பட்டது இல்லாமல் அம்மம்மாவையும் கஷ்டப்படுத்திருக்கேன். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவள் அது புரியும். நல்ல மாதிரியாக வரணும். நான் வந்து என்னோடய ஃபேமிலிக்காக நான் ஃபைனல் ஸ்டேஜ் வரையும் போகணும்னு நினைக்கிறேன். என்னோட அம்மா அப்பாவுக்காக. அம்மாவோட பெரிய ட்ரீம் வந்து நான் இப்படி ஒரு பிக் ஸ்டேஜில் பாடணும். நான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு கோல் வந்ததுமே அம்மாட்ட சொன்னேன், நான் போகலம்மா அப்படின்ட்டு. ஏனெண்டா ஏலவல் வரையுமே நிறைய கஷ்டப்பட்டு தான் என்ன படித்தவங்க. நான் படுற கஷ்டங்கள் எந்த பிள்ளைகள் படக்கூடாது, அதுக்காக தான் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் கஷ்டத்தை கொடுத்து போய் வர செலவு, ட்ரெஸ் அப்படின்னு செலவு எனக்கு அந்தளவுக்கு கஷ்டப்படுத்த விருப்பம் இல்லை. நான் போகலன்னே அம்மா அப்பா என்னை விடலை. நீ போ, நாங்கள் பார்த்துக்கணும், நாங்கள் தான் நீ செலவு செய்கிறோம், நீ போ, நீ பாடுவா, உன்னோட டேலண்ட் வெளியில் வரணும் அப்படின்ட்டு. இது மென்மேலும் இந்த பிள்ளை என்ன மேலே வரணும். இவைக்கு மூலமாக மற்ற பிள்ளைங்களுமே ஒரு தானதமாக வச்சு அவங்களும் முன்னுக்கு வரணும். இதான் என்னோட விருப்பம், என்னோட ஆசை.